தற்போதைய முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவரு சாமி கும்பிடுற மாதிரி ஒரு கோயில்ல இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன நடந்துச்சு? நம்ம அந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் இந்த அம்மாவே தான் பார்ப்போம். அந்த ஒல்லியா அழகான ஒரு பொண்ணு, அதுக்கு கூடவே அந்தஸ்து, அவங்களோட அந்தஸ்து சிஎம் உடைய பொண்ணு. விஜயகாந்தோடைய முடிவு பர்ஃபெக்டான முடிவு. அவர் எடுத்த முடிவெல்லாம் கரெக்ட். நிகர்கால தமிழக அரசியல் இன்னைக்கு ஒரு சிறந்த படம் எனக்கு தெரிந்தவருக்கு. இப்போ நிருபர் கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்வி அவர் வாங்கிட்டு அதுக்கான பதில விஜய் கிட்ட சொல்வார். விஜய் அதே அப்படியே வார்த்தை தவறாம சொல்வார். டோட்டலா பின்னால் இருந்து சந்திரசேகர் தான் இவர் கைட் பண்ணின்னு இருக்கார் ஒவ்வொரு பதிலுக்கும். எவ்வளவு பெரிய போராளி தொல் திருமாவில் ஆனா அதே டைம்ல அவர் அப்பா கிட்ட வரும்போது அவர் குழந்தையா மாறிடுறாரு. அப்பா மேல இருக்க அந்த பாசம் 2 பேரும் தள்ளி விட்டார். போலீஸ்காரங்களுக்கு யோ போயா லாரியோ பத்தியா, அவன் நிற்கிறான்ல, அவன் வேலைக்காரன் தானே, அவன் முதலாளிக்கு பதில் சொல்லணும்ல. நீ மறைச்சு நின்றுட்டு என்னுடைய படம் எடுக்காம போனா அவனுக்கு என்ன ஆகும்? வேலை போயிடும்ல. நீ எடுங்கப்பா, நீங்க எடுங்க, போட்டோ எடுங்க சொல்லி நின்று போஸ் கொடுத்தாரு. அப்படியே பாசிட்டிவா மாத்திட்டாரு. நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த லேடிஸை பூச்சி தள்ளி அவங்க கேமரா ஒரு பக்கம் சிதறி அவங்க முதுகு மேல கால் வச்சு ஸ்டேஜ்ல ஏறி கார் பக்கத்து போய் நின்ட்டோம். கேமரா பேக் திறந்துட்டு கேமரா எடுத்தேன். அது வரைக்கும் சைலண்டாக இருந்தார் மனுஷன். ஃப்ளாஷ் எடுத்துட்டு மாட்டோம், ஃப்ளாஷ் எல்லாம் போடக்கூடாது என்றார். சார் நான் நீங்கள் நிற்கிற மாதிரி பெரிய ஃபோட்டோகிராஃபர் கிடையாது சார், நான் ரொம்ப சாதாரண ஃபோட்டோகிராஃபர் சார், என்னால் இதில் எல்லாம் ஃபோட்டோ எடுக்க மாட்டேன். இல்லைப்பா அப்படின்னா எடுக்கக்கூடாதுன்றார். எடுக்கக்கூடாதா? அங்கே போய் ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன் எடிட்டோரியல், அவங்கள யார் பதில் சொல்றது? லைட் போடாமல் எடுத்து அங்கே கேட்பாங்க, லைட் போட்டால் இவர் கேட்குறாரு. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. கேப்டன் திரு விஜயகாந்த் மறைந்து இந்த படத்துடைய பின்னணி சொல்லுங்க சார். அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அது அவரு மதுரையில் போயிட்டு கட்சியை ஸ்டார்ட் பண்ணி வந்தார், ஞாபகம் இருக்கா? ஆமா ஞாபகம் இருக்கு. 2004லயே அதுலயும் ஏர்போர்ட்க்கு வராரு மதுரையிலேருந்து சொல்லிட்டு ரிட்டர்ன் வராரு. கட்சியை ஸ்டார்ட் பண்ணி 2 நாளோ 3வது நாள் வந்தார். இப்போ எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் ஃபோட்டோகிராஃபர்ஸும் ஏர்போர்ட்ல சென்னை ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போயிட்டு அவரை ரிசீவ் பண்ணுறதுக்கு போயிட்டோம். விஜயகாந்த் வர போறாருன்னு. ஆனா அந்த கட்சி ஸ்டார்ட் பண்ண தொடக்கம் அந்த தொண்டருங்கெல்லாம் புது தொண்டருங்க ஏர்போர்ட்ல இருக்காங்களா. அங்க பெண்கள் எல்லாம் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஏரோஸ்டர்ஸ் எல்லாம் வரும்போது இந்த உணர்ச்சி வசப்பட்டு அவங்களை பார்த்து விசில் அடிக்கிறது, தொண்டருங்க கை தட்டுறது, இந்த கலாட்டா பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்ல ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கும் வந்துச்சு. அவர் எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸையும் ரிப்போர்ட்ஸை பார்த்து திட்ட ஆரம்பிச்சிட்டார். என்ன இப்படி மாதிரி கேவலமா பெண்களை கேலி பண்ணின்னு இருக்கீங்க, இதையும் பார்த்துட்டு நீங்கள் நின்று ஃபோட்டோ எடுக்கணும், நியூஸ் கவரேஜ் பண்ணுமா, போங்க விடுங்க சொன்னார். அவருக்கும் நம்ம கொஞ்சம் மரியாதை இருந்துச்சு. அதனால எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் அப்படி செதறி போயிட்டாங்க. அப்புறம் விஜயகாந்த் வந்தார். அவர் பயங்கர டயர்டாக இருக்கும். ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா 2-3 நாள் ரொம்ப கஷ்டம் மாதிரி பட்ட மாதிரி இருக்கும். அந்த கஷ்டத்துல அவருக்கு ரொம்ப ஆசை, வீட்டில் போய் படுத்துக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம்னு இருக்கும். அவர் என்ன பண்ணாரு, வெளியே வேன் மேலே ஏறினாரு, கையெல்லாம் காமிச்சாரு, எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்போ பர்கத் அலி இங்கே ரிப்போர்ட்டர். பர்கத் அலி என்ன சொன்னார்னா, நம்ம இங்கே வழியால் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போவானா, அவர் ஊர்வலம் வரவங்க லேட் ஆகும், நம்ம வீட்டுக்கு போயிடலாம், விஜயகாந்த் வீட்டுக்கு போவோம். சரி, என்னை விட்டுக்கிட்டு விஜயகாந்த் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு முன்னாடியும் ஏகப்பட்ட தொண்டர்கள் கூட்டம் இருந்தது. எங்களுக்கு முன்னாடியும் சேர்ந்துருந்தாங்க அவங்க. விஜயகாந்த் வண்டியிலேருந்து இறங்கல, மேலே ஏறி அந்த ஒரு ஹோல் இருக்கும்ல, அதுலேருந்து கை காமிச்சிட்டு எல்லாரும் அனுப்பலான்னு முயற்சி பண்ணார். அவர் மச்சான் சுதேஷ் சுதேஷ் இருந்தார் பக்கத்தில். என் மச்சான் பேச்சு கேட்கக்கூடாது சொல்லி அப்போதான் எனக்கு புரிஞ்சுது. அவர் ஒரு ஈஸியாக அந்த பிரச்சனை முடிச்சிருப்பார் விஜயகாந்த். அவர் எத்தனை பிரச்சனை சால்வ் பண்ண. அவர் மேலே ஏற்போனா அவர் பிடிச்சிக்கிட்டார். மாமா வாங்க கேள்வி சொல்லி இருக்கிட்டார். வெளியே வந்துட்ட பிறகு அவர் என்ன சொன்னார்னா, வீட்டுக்குள்ளே போயிடலாம், அப்புறம் அவங்கள அனுப்பி வச்சிடலான்னாரு. விஜயகாந்துக்கு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஐடியா இல்லை. அவருக்கு தெரியும் பிரச்சனை என்ன ஆகும்னு. இருந்தாலும் அவர் விட்டுட்டு உள்ளே போயிட்டு நானும் பர்கத்திலையும் ரிப்போர்ட்டரும் உள்ளே போயிட்டோம். அப்போ உள்ளே போயிட்டு என்ன பண்ணார்னா, அவர் வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த பால்கனியில் போய் நின்றுட்டு அங்கேருந்து கை அசிஸ்ட் அனுப்பிடலான்னு ட்ரை பண்ணார்.
பிரேமா லதா மேடம் பிடிச்சிக்கிட்டாங்க, வேண்டாங்க வாங்க சொல்லி. இப்போ பொண்டாட்டி பேச்சும் கேட்கக்கூடாது. ரெண்டு பேரும் இட்டு போயிட்டு உள்ளே போயிட்டு அவரை உட்கார வச்சு கொஞ்சம் வேர்வையாக இருந்து தொடச்சி லைட்டாக மேக்கப் போட்டு ஆர்த்தி எடுத்து இட்டாந்து என்ன பண்ணாங்கன்னா கேட்டில் நிற்க வச்சிட்டாங்க, கதவுல, வீட்டுடைய கதவுல நிற்க வச்சிட்டாங்க. இதில் கேட்டு இப்போ என்ன பிளான் பண்ணாங்கன்னா, கதவு திறந்து விட்டுருவோம், கேட்டு எல்லாரும் வருவாங்க, வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இவரை கும்பிட்டு கை கொடுத்துட்டு இந்த பக்கமாக போயிட்டு அந்த பக்கம் வெளியே போயிடுவாங்க. கதவு திறந்து விட்டாங்களா, எல்லாரும் உள்ளே வந்துட்டாங்க, யாருமே போகவே இல்லை. இவர் வந்து கையை செஞ்சாரு, இதை பண்ணார், இது பண்ணார், மாலை வாங்கினார், எல்லாம் வாங்கினார். ஆனால் யாரும் நகர்றதுக்கு ரெடி இல்லை. இவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் ரொம்ப டயர்டாக இருந்தார். கையை எடுத்து கும்போடெல்லாம் ஆரம்பிச்சுட்டார். போங்கய்யா, நான் சொல்கிறேயா, போங்கய்யா. யாருமே போகவே இல்லை. கடைசியில் வந்து அந்த செக்யூரிட்டிக்காரங்களுக்கு வந்து எல்லாரும் பிடிச்சி தள்ளுற நிலைமைக்கு போச்சு. போதான் சார் அது. ஸோ விஜயகாந்தோடைய முடிவு பர்ஃபெக்டான முடிவு. அவர் எடுத்த முடிவெல்லாம் கரெக்ட். அவர் ஃபர்ஸ்டே தப்பிச்சு போயிருப்பார், வெளியேந்து அனுப்பியிருப்பார் இவங்களை. இவங்க புண்டா ஒய்ஃபும் அவர் மச்சானும் ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாம் பிரச்சனை எடுத்து வந்து அவர் தலையில கட்டி விட்டாங்க. விஜயகாந்த் மூஞ்சி பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அந்த போட்டோ பாருங்களேன், ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப டயர்டா ஒரு மாதிரி இருக்காரு. யோசிச்சு பாருங்க, அந்த நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு பண்றதுக்கே 2 நாள் ஆயிருக்கும் மதுரையில. அது அந்த நிகழ்ச்சி ஒரு 2 நாள் போயிருக்கும். அங்கிருந்து டிராவல் இதெல்லாமே வந்து ரொம்ப இது. இன்னொரு படம் வந்து இன்னைக்கு அதே போல சினிமா துறையில இருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. 2026 நாங்க தான் மாற்று சக்தியா இருப்போம்னா சொல்றாரு திரு விஜய். அதாவது அவருடைய ப்ரெஸ் மீட் போட்டோ. இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு பின்னாடி பெரிய சம்பவமே இருக்குன்னுலாம் கேள்விப்பட்டேன். இதை பத்தி சொல்லுங்க சார். இந்த ப்ரெஸ் மீட்க்கு போகும்போது தான் வந்து எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. அந்த நம்ம ஒரு இது இருக்குல்ல, தாயை சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சுகமிக்க மந்திரம் இல்லை. அந்த மந்திரம் என்னன்னு அன்னைக்கு தான் தெரிஞ்சது எனக்கு அந்த ப்ரெஸ் மீட்ல. நம்ம ரெகுலரா வந்து டெய்லிக்காரங்க தான் வந்தாங்க அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு. எல்லாம் கவர் பண்றதுக்கு ஒரே ஆங்கிள் நிற்பாங்க, எல்லாம் எடுப்பாங்க. ஆனால் நம்ம வந்து வீக்லியாக இருக்கிறதுனால, அந்த விடற்காக இருக்கிறதுனால சுற்றி வர வேண்டியதாக இருக்கும் கேமரா வச்சுக்கிட்டு. எந்த ஆங்கிள் கரெக்டாக இருக்குமோ மற்றும் பார்த்து டெய்லிக்காரன் போடாத ஒரு ஆங்கிள் படம் போடணும்னு சொல்லி நான் கேமரா வச்சுட்டு அப்படி சுற்றுன்னு வரும்போது ஒரு விஷயத்த கவனிச்சேன். ஆனால் அந்த டைமில் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. என்னன்னா அப்பா சந்திரசேகர் நல்ல டைரக்டர் இல்லை அவர் பையனை பின்னால் உட்காந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்தார். இப்போ வந்து நிருபர் கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்வி அவர் வாங்கிட்டு அதுக்கான பதில வந்து விஜய் கிட்ட சொல்வார். விஜய் அதே அப்படியே வார்த்தை தவறாம சொல்வார். யோசிச்சு பாருங்க அந்த சுச்சுவேஷன். நான் அந்த டைம்ல கவனிக்கல, அது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. அதுக்கப்புறம் புரிய ஆரம்பிச்சிச்சு. டோட்டலா வந்து பின்னால் இருந்து சந்திரசேகர் தான் வந்து இவர் கைட் பண்ணின்னு இருக்கார் ஒவ்வொரு பதிலுக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அது அந்த ப்ரெஸ் மீட்டே எங்கேயோ போயிட்டு வந்தாரு, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சு அதுக்காக. ஆனா விஜய் வந்து சொந்தமா யோசிச்சு பதில் சொல்ல. நான் சொன்னாலே யாராவது கோச்சுக்கு போறாங்கன்னு தெரியல. ஆனா நான் பார்த்தது ஆஸ் ஏ போட்டோகிராஃபர் நான் பார்த்தது சந்திரசேகர் டோட்டல் விஜய்க்கு வந்து ஒரு டைரக்டர். அப்பா மட்டும் இல்லை, நீங்க வந்து விஜயோடைய முதல் ஸ்டார்டிங்ல வந்த படங்கள் பாருங்க, சினிமா பாருங்க, அதில் இருக்க ஸ்டோரிஸ் பாருங்க, அருமையான ஸ்டோரிஸ். யார் செலக்ட் பண்ணி கொடுத்தது? அப்பா. அந்த படங்களுக்கு வந்து உணர்ச்சி வசமான படங்கள் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்ததே இவர் தான். விஜய் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரா நிக்க வச்சிட்டாருன்னா அப்பாவுடைய திறமை தான் காரணம், விஜய் கிடையாது. அந்த ப்ரெஸ் மீட்ல அதை புரிஞ்சுக்கிட்டீங்க. விஜயோடைய கேரக்டர் என்னன்னா அப்பா பேச்சு கேட்கறது. தந்தை செல்மிக்க மந்திரம் இல்லை, அது விஜய்க்கு தெரியும் கரெக்டா. ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே அப்சர்வ் பண்ணி அப்பா என்ன சொல்றாரோ அதான் செய்தார். சினிமாவும் அப்படிதான். அப்பா என்ன ஸ்டோரி செலக்ட் பண்ணி கொடுத்தாரோ அந்த வாட்டி தான் நடிச்சார். இப்போ எங்க இருக்காரு? அவரு உச்சத்துல இருக்காரு சினிமால. இதே அப்பா வந்து இப்போ வந்து அவரை அரசியல்ல கைட் பண்றாரு. பார்க்கலாம் எங்கே போய் முடியுது. இன்னொரு படம், மிக முக்கியமான ஒரு படம், தொழில் திருமாவளவன். இந்த படம் இதனுடைய பின்னணி சொல்லுங்க. ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் எடுத்த படம் அது. அவருடைய அப்பா அட்மிட்டா இருந்தாரு, அம்மாவும் கூட தான் இருந்தாங்க. ஒரு நாள் ஆஃபீஸ்ல சொன்னாங்க அவரு அப்பா பார்க்க போறாராம், கொடுப்போங்க சொன்னாரு. நம்ம போனோம். அப்போதான் வந்து அந்த பேர் அப்பா பேர் தொல்காப்பியம். அவர் வந்து அந்த ஸ்ரீலங்கா அந்த போராளிங்க கூட வந்து எவ்வளோ பாசம். அதுக்கு ஒரு படத்துல பாருங்க,
அவரை காமிச்சுன்னு இருப்பாங்க அந்த படத்தை, அவருடைய ம். பிரபாகரன் படத்தை காமிச்சுன்னு இருப்பாங்க. ம், ம். அப்பா அப்பா மேலே அவர் எவ்வளோ பாசம் வச்சிருக்காரு. அப்பா வந்து ஒரு தாங்க முடியாம இவரும் கூட சேர்ந்து அலற மாதிரி இருக்கும், மூஞ்சி பார்த்தா எக்ஸ்பிரஷன் சேஞ்ச் ஆகும். இந்த ஃபேமிலி மேலே அவருக்கு பாசம். எவ்வளோ பெரிய ஆளு, எவ்வளோ பெரிய போராளி தொல் திருமாவளவன். ஆனா அதே டைம்ல அவர் அப்பா கிட்ட வரும்போது அவர் குழந்தையா மாறிடுறாரு. அப்பா மேல இருக்க அந்த பாசம் வந்து ஆச்சரியமா இல்லை? அந்த எவ்வளோ உள்ள ஒரு மென்மையான பர்சனாலிட்டி வச்சுன்னு இருக்காரு. மக்கள் நடுவில் வந்து நிற்கும் போது எவ்வளோ கம்பீரமா நிற்கிறாரு. எனக்கு வந்து அதான் ஸ்ட்ரைக் ஆச்சு அந்த படம் பார்க்கும்போது. அப்படியே மெல்ட் ஆயிடுறாரு அப்பாவை பார்க்கும்போது. எல்லாம் ஃபேஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி ஆளுங்க வந்து அற்புதமான மனிதர்கள் இல்லை. அதே 2 குணம் உள்ளுக்குள்ளே வச்சு, ஒரு போராளி குணமும் ஒரு குழந்தைத்தனமா அப்பா மேல பாசம். உண்மையில இதை இந்த மாதிரி மனுஷன்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இந்த படம் அந்த அந்த பிரின்ஸோட ஜீவஜோதி மர்டர் கேஸ் சொல்லி பண்ணுவாங்கல்ல, அது ஆக்சுவலி வந்து பூந்தமல்லி கோர்ட்ல தான் நடந்துச்சு. அது என் வீடு வந்து ஜஸ்ட் பேக் சைட். அதனால வந்து தொடக்கத்துல இருந்தே நான் வந்து அந்த கேஸை நான் வந்து பார்த்துன்னு இருந்தேன். டெய்லி ஆஃபீஸ்லேயும் வந்து ஜூனியர் வீடனில் பரபரப்பாக வந்த நியூஸ் ஹிஸ்ட்ரி. அதனால வந்து என்னை விட்டாங்க, நீ எப்போனாலும் கேஸ் வரும்போதெல்லாம் போக சொல்லி நான் அங்கேயே போயிட்டு இருந்தேன். அவர் யோசிச்சு பாருங்க, அவர் அந்த கேஸ் வந்து ஒரு எவ்வளோ நான் வந்து சவுதியில் போயிருக்கேன். சவுதியுடைய ரியாத்லேயே 2 சரவண பவன் இருக்கு. சரவண பவன் அவங்கெல்லாம் அந்த அரபு ஆளுங்கெல்லாம் வந்து வெஜிடேரியனாக சாப்பிட்றாங்க கிடையாது. ஆனால் 2 இருக்கு ரெஸ்டாரண்ட். அவ்வளோ பாப்புலரான ஒரு ரெஸ்டாரண்ட். உலகத்தில் நியூயார்க் போனாலும் நியூயார்க் சிட்டியில் இருக்கு, கலிஃபோர்னியா போனால் கலிஃபோர்னியா இருக்கு, யூரோப்ல இருக்கு, எல்லா இடத்துல இருக்கு. அவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன். அவர் சின்ன ஒரு கேஸ்லேயே மாட்டிக்கிச்சு கொஞ்சம் பேர் கெட்டு போனால் என்ன ஆகும்? வியாபாரம் போகிறோன்னு ஒரு அச்சம் இருக்கும். ஆனால் இவருக்கு சுத்தமாக கிடையாது அச்சம். அவ்வளோ ஒரு அற்புதமான வியாபாரி, பிஸ்னஸ்மேன் அவர். இது நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, ஒரு ஃபோட்டோகிராஃபருடைய வந்து நீங்கள் கேமரா மட்டும் இல்லை, கூடவே நமக்கு வந்து ஒரு ஃபீலிங்கோடு இருப்போம்ல. இவர் வந்து இந்த கேஸ், இந்த ஃபோட்டோ எடுத்தது அடுத்த மாதம் தான் அவர் தீர்ப்பு வந்துச்சு. ஆனால் இந்த கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும்போது அவர் வெளியே வர்றார். வெளியே வரும்போது நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபர் எல்லாம் ஓடுறோம். அவன் அந்த கோர்ட் ரூம்லேருந்து வெளியே வரும்போது ஒரு படம் எடுக்கணும் சொல்லி. இவர் வெளியே வரும்போது அங்கே இருந்த போலீஸ்காரங்க, இந்த லாயருங்க இருக்காங்களே, அவரை சந்தோஷப்படுறதுக்காக வந்து அப்படி மறைச்சு நின்ட்டாங்க. மக்கள் இவங்க தான் தேடுறாங்க, அவர் தெரியவே இல்லை. அதுக்கு அப்போதான் தெரிஞ்சிச்சு அவர் பெரிய பிஸ்னஸாக மேனாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு. அவருடைய குணம். அவர் என்ன பண்ணார்னா, அவர் 2 பேரும் தள்ளி விட்டார். போலீஸ்காரங்களை பண்ண, யோ போயா லாயரு, யோ பத்தியா, அவன் வந்து நிற்கிறான்ல, அவன் வேலைக்காரன் தானே, அவன் முதலாளிக்கு பதில் சொல்லணும்ல. நீ மறைச்சு நின்றுட்டு என்னுடைய படம் எடுக்காம போனால் அவனுக்கு என்ன ஆகும்? வேலை போயிடும்ல. நீ எடுங்கப்பா, நீங்க எடுங்க, போட்டோ எடுங்க சொல்லி நின்று போஸ்ட் கொடுத்தாரு. அப்படியே பாசிட்டிவா மாத்திட்டாரு. அதனால தான் சரவண பவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா நீங்க வந்து சரவண பவன் அந்த அவர் காலத்துல நான் போயிருக்கும் போது எல்லாம் வந்து அடிக்கடி போவோம். ஏன்னா இந்த மாதிரி வேற ஏதாவது சீட் பிட் கிடைக்குமான்னு பாக்குறதுக்காக. வேலைக்காரங்கிட்ட பேசி பாருங்க, அவ்வளோ மரியாதை முதலாளி மேல. முதலாளி ஒரு கேஸ்ல மாட்டிருக்காரு, அவமானப்படுறாருன்னு நினைச்சுக்கிட்டாலும், ஆனா அந்த ஒர்க்கர்ஸ்க்கு அவர் மேல இருக்கிற பற்று, நம்பிக்கை, பற்று, நம்பிக்கை, அது காரணம் வந்து அவருடைய குணம், அண்ணாச்சியுடைய குணம் தான். இது அவருடைய இன்னொரு அவர்கிட்ட இருக்கிற அந்த நல்ல குணத்தை அவங்க புகைப்படமும் எடுத்திருக்கு. அதுக்கு ஒரு சாட்சியா இருக்கு இந்த புகைப்படம். இல்ல அது எனக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குது. நம்ம வந்து ஒர்க்கர்ஸ் கூட எப்படி பாசமா நடந்துக்கணும், அடுத்தவனுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும், அவனுக்கு ஒரு மரியாதை இருக்கு, அவனுக்கு ஒரு என்ன சொல்ற, அவனுக்கு ஒரு கடுமை இருக்கு, அது அவன் செய்யணும். அதுக்கு நம்ம வந்து உடந்துடனே நிக்கணும் சொல்லி அவருக்கு அந்த மனசுல இருக்கு. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருக்கும்? எல்லாரும் நம்ம பார்க்கறோம், கோர்ட்ல போது தன்னில் தலையில முடி போட்டுன்னு வருவாங்க, மூஞ்சி காமிங்க வருவாங்க. இவர் அப்படியே நின்று போஸ் கொடுக்காரு கல்லு மாதிரி. உண்மையிலே பெரிய போராளி தான். கேஸ் என்னமோ அதுக்கு நமக்கு வந்து அது சம்பந்தம் இல்லை. ஆனா ஹி இஸ் 100% ஜென்யூன் மேன், கோல்டு பிசினஸ் விஷயத்துல. மற்ற கேரக்டர் பத்தி நான் பேசல. இன்னொரு பெரிய தொழிலதிபர், அகில உலகத்திலையும் பெரும் புகழை சந்திச்சவரு. இந்த படம் இதுக்கு பின்னாடி திரு ரத்தன் டாட்டா. ஆமா, ரத்தன் டாட்டா வந்து ஒரு கார் ரெடி பண்ணார். நானும் இல்ல, ஒரு ரொம்ப சீப்பஸ்ட் கார் உலகத்துல சொல்லி இது விளம்பரம் பண்ணாங்க. அந்த தில்லியில வந்து நடந்த அந்த மோட்டர் கார் எக்ஸிபிஷன் இருக்குல்ல, அதுல வந்து இனாகுரேஷன், இது அந்த நானோ காரோட இனாகுரேஷன்.
அது 2 நாள் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ம். என்னன்னா இந்த இனாகுரேஷன் வந்து காலையில 9 மணிக்கு கரெக்டாக நடந்துரும் சொல்லி எல்லாரும் வந்து வீணுக்கு வந்து 7 மணிக்கு முன்னாடி வந்துட்டு கேமராஸ் எல்லாம் செட் பண்ணிக்கணும், ரெடியாக இருங்க சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நாம் வந்து இந்தியன் ஃபோட்டோகிராஃபர்ஸ் நம்ம வீட்டிலேருந்து 9 மணி தான் புறப்பட்டுருக்கோம் அன்றைக்கி. அங்கே வந்து சேர்த்துக்கு 9:30 மணிக்கு மேலே ஆச்சு. அந்த இதில் வந்து 11ஆம் தேதிக்கு நம்பர் கேட்டு, அந்த கேட்டில் தான் உள்ள தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. வந்து போய் பார்த்தா எல்லாம் பூட்டிட்டு இருந்தாங்க, வெளியேருந்து பூட்டிட்டு போலீஸ்காரங்க செக்யூரிட்டி நின்று உள்ளே போகிறதுக்கு வழி கிடையாது. கேட்டால் முடிஞ்சு போச்சு சார், உள்ளே யாரும் போக முடியாது, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு, மேலே பாருங்கன்னு. டிவியில் ஒன்று நிகழ்ச்சி ஓடின்னு இருக்கு. டாட்டா வந்து நானோ கார் பக்கத்தில் நின்றுட்டு போஸ்ட் கொடுத்துன்னு இருக்காரு, பேசுகிறாரு. அப்படியே திரும்பி பார்த்தா நான் மட்டும் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 50 ஃபோட்டோகிராஃபர்ஸ், எல்லாரும் இண்டியன்ஸ். ஒன்றும் புரியல யாருக்கும். ஏன்னா அன்னைக்கு அந்த உலக நியூஸே இதுதான், அந்த இனாகிரேஷன் தான், அந்த நானோ கார் தான், ரத்தன் டாட்டா தான். என்னாச்சு யாருக்கும் எதுவும் புரியல. அப்போ ஒருத்தர் ஐடியா கொடுத்தாரு, நான் 9ஆம் கேட் வழியா போயிட்டு அங்கேருந்து 10க்குள்ளே போயினா 11க்கு போய் சேர்ந்தலாம். அப்போ என்ன பண்ணோம், எல்லாரும் ஓடுறோம், 50 பேர் ஓடுறோம்னு வச்சுங்களேன். 9வது கேட்லேருந்து போய் 10வதுக்குள்ளே வந்துட்டு 11க்கு வந்து பார்த்தா அங்கே வந்து பேக் சைடு இது டோட்டலாக கவர் பண்ணி பெஞ்சுக்கு இது சேர் எல்லாம் வச்சுட்டு போலீஸ்காரங்க செக்யூரிட்டிலாம் ஃபுல்லாக இருந்தால் உள்ளே எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லை. ஆனால் மேலே பார்க்கும்போது டிவியில் பார்க்கும்போது டைம் ஆகினே இருக்குது, ஒவ்வொரு செகண்ட் போயினே இருக்கு, நம்ம உள்ளே போக முடியல. ஆமாம் இண்டியன்ஸு, இந்தியன்லேயும் ஃபோட்டோகிராஃபர்ஸு, சும்மா இருப்போமா? என்ன பண்ணோன்னா எல்லாரும் அடிச்சு தள்ளி செக்யூரிட்டி போலீஸ் அடிச்சு உள்ளே விட்டோம். உள்ளே போயிட்டு இந்த ஸ்டேஜ் கிட்டே போயிருந்தேன்னா அங்கே பெரிய அதிர்ச்சி. ஏன்னா உலகத்துலேருந்து எல்லா இடத்துலேருந்து கவர் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. பெரிய எல்லாரும் யூரோப்பியன்ஸ் ஃபுல்லாகவே கேமரா ஸ்டாண்டில் போட்டு லைன்லாம் மரியாதையாக நின்றுட்டு கவர் பண்ணின்னு இருக்காங்க. நான் ஓடி போய் பின்னாடி போய் நின்று பார்த்தேன்னா எனக்கு முன்னாடி லேடி ஃபோட்டோகிராஃபருங்களா என்னை விட ஒரு 10 இன்ச் ஹைட்டில் தான் இருந்தாங்க அவங்க தலையெல்லாம். நான் எட்டி பார்க்குறேன், என்னால் வந்து டாட்டாவே தெரில, அந்த ஸ்டேஜே தெரில. நான் ஒன்றும் புரியல எனக்கு, எப்படி இவங்களை தாண்டி படம் எப்படி எடுக்கிறது? கேமரா தூக்கி எடுத்தாலும் எடுக்க முடியாது, அவங்க தலை தான் வரும். அப்போது நம்ம வந்து இந்தியன் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ப்ரெஸ், அதுவும் ப்ரெஸ்ல இந்தியன் ஃபோட்டோகிராஃபர்ஸில் ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ் நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த லேடிஸை பூச்சி தள்ளி அவங்க கேமரா ஒரு பக்கம் சிதறி அவங்க முதுகு மேலே கால் வச்சு ஸ்டேஜ் ஏறி கார் பக்கத்து போய் நின்றோம். ரவுண்டா சரண்டிங் பண்ணி பின்னாலேருந்து அந்த அம்மா இங்கிலீஷ்லேயும் ஃப்ரெஞ்ச்லேயும் கத்துற சவுண்ட் தான் கேட்குது. நம்ம கவலை பண்ணவே இல்லை, நம்ம பிரமாதமான ஃபோட்டோஸ் எடுத்தோம். அந்த ஃபோட்டோஸ் இதுதான் நம்ம தெருவை. புரியுது. ஆனா ரத்தன் டாட்டா அவருக்கு கண்டிக்கவே இல்லை. இல்ல அவரு வந்து போட்டோஸ்க்கு போஸ்ட் கொடுத்தாரு எல்லா விஷயத்துக்கும். அவரு தலையில அடிச்சுக்கிட்டாரு, அதான் என்ன அவருக்கு எதிர்பார்த்திருக்க மாட்டார். மரியாதையா ஒரு நிகழ்ச்சி நடக்க நினைச்சிருப்பாரு, ஆனா அவர் மறந்துட்டார், இந்தியாவில் இருக்காரு. இங்க முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த படம், அந்த படத்தை கவனமா பாருங்களேன். அது கும்முடி பூண்டி பை எலெக்ஷன் டைம். அது அம்மா வந்து சின்னம்மா வந்து வேனில் உட்காந்துருந்தாங்க. நான் ஃபோட்டோ எடுக்கணும், நான் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன், அம்மா பேசுகிற மாதிரி பார்க்குற மாதிரி. அது சசிகலா அம்மா பின்னால் உட்காந்துட்டு ஏதாவது கொடுப்பாங்க, அதை எடுத்து அம்மா அந்த குழந்தைங்கள்லாம் பேர் வைக்க கொடுத்தாங்க, அது கொடுப்பாங்க, அந்த நடந்துருந்துச்சு. அது ஒரு சாதாரண படம், அதில் வந்து எதுவுமே சுவாரஸ்யமே இல்லை அந்த படத்தில். அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு, அந்த வேனில் உட்காந்துருப்பாங்க, அந்த குழந்தை இருப்பாங்க, பூ கொத்து வாங்குவாங்க, குழந்தை முத்தம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நான் படம் எடுத்துட்டு எனக்கு ஒரு மாதிரி வெக்ஸாக இருந்துச்சு. ஏன்னா அது மத்தியானத்துலேருந்து போராடின்னு இருந்தேன், அம்மா வந்த பிறகு நல்ல படம் கிடைக்கவே இல்லை. சட்டு என்னாச்சுன்னா ஓபிஎஸ் அவரோட பாருங்க, அவரோட பாடியில முன்னாடி இப்படி. ஆமா, இது வந்து நிகர்கால தமிழக அரசியல் இன்னைக்கு ஒரு சிறந்த படம் எனக்கு தெரிந்தவருக்கு. அவ்வளோ இப்படி இருக்கார் பாருங்களேன், அவர் பாடி லாங்குவேஜ் பாருங்க, எவ்வளோ கொஞ்சிட்டு நடக்க முடியாம ஓடி போறாரு, சுலோவாகவும் போல ஓடி போயிட்டாரு. அப்படி அந்த மாயி படத்துல வாமா மின்னல் அடிக்கிற டக்குன்னு போன கேப்ல என்ன எதிர்பார்க்குறது, அம்மா பார்த்துருவாங்களோன்னு பயமா என்ன ஒன்றும் தெரியல. இன்னொரு படம், தற்போதைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவரு சாமி கும்பிடுற மாதிரி ஒரு கோயில்ல இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன நடந்துச்சு அந்த படத்துக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களா சொல்லுங்க.
அதான் அந்த எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணாரு இங்கேருந்து. அது லைலா காலேஜ் பக்கத்தில் இருக்கிற ஒரு அந்த குப்பத்துக்கு போகிற வழியில் அங்கே ஒரு கோயில் இருக்குது, அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் விகடன் ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து ஒரு தனி குணம் இருந்தது. இப்போ நம்ம டைமுக்கு முன்னாடியே போயிடுவோம், ஏன்னா அப்புறம் அது முடிஞ்ச பிறகு வரணும். இங்கே நம்ம ஒரு மாதிரி சட்டம் அது, நீங்கள் வந்து நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே ஓடி வர முடியாது. நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகும் கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் இருந்தீங்கன்னா படங்கள் கிடைக்கும். நான் இங்கே கொஞ்சம் முன்கூட்டியே போயிட்டேன். பார்த்தா இவர் தயாநிதி மாறனும் ஸ்டாலின் கீழே இருந்தாங்க. அது கோயிலுக்குள்ளே போகிறாங்கன்னா அங்கே நிற்பாங்கன்னு நினச்சேன். வெயிலாக இருந்துச்சு, மத்தியானம் நேரம். நேராக 2 பேரும் உள்ளே போயிட்டு அர்ச்சகர் வந்து ஆர்த்தி எடுத்து கொடுத்தாரு. ஸ்டாலின் கும்பிட்டாரு, தயாநிதி மாறன் கும்பிட்டாங்க. இது வந்து சாதாரணமாக நடக்குதான். கலைஞர் ஒரு காலத்தில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டூர் வர்றாரு, ஊராக போவார். அந்த டைம்லேயும் நம்ம அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் டீமில் நானும் இருந்தேன். ஒவ்வொரு ஊரில் போனார். அவர் சொந்த ஊருக்கு பேர் நான் வர மாட்டேன், திருக்குவளை, திருவாரூர் பக்கத்தில். ஆமாம், அந்த வீட்டில் போயிட்டு நைட் அங்கே தான் அவர் ஹால்ட் பண்ணார். அதனால எங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கும் ரிப்போர்ட்டர்ஸ்க்கும் தங்கறதுக்காக ஒரு இடம் கொடுத்தாங்க. நாங்கள் அங்கே படுத்து தூங்குறோம். காலையிலே வந்து கலைஞர் வந்து பிரச்சாரத்தை இந்த மாதிரி டூர் எல்லாம் வந்து ரொம்ப காலையிலே ஸ்டார்ட் பண்ணுவார். அதனால நம்ம வந்து வீட்டுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டே போய் சேர்ந்துட்டோம். கலைஞர் வீட்டிலேருந்து வெளியே வந்தார். வந்துட்டு அந்த மனு எல்லாம் கொடுத்தாங்க, ஆளுங்க மனு வாங்கிட்டு இருந்தாரு. நம்ம அதோடு முடிஞ்சிடும் நினச்சேன், முடியல. நேர எதிரில் இருக்க கோயில், பெரிய கதவு இருக்கும் அந்த கோயிலுக்கு. உள்ளே போனாரு, கதவு மூட்டாங்க. நம்ம எல்லாம் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஓடுறோம், கோயிலுக்குள்ளே போயிடலாம், அந்த மாதிரி ஒரு படம் கிடைக்குமா? சரி, உள்ளே போய் பார்த்தா கதவு மூட்டாங்க, விடவே இல்லை. அப்போ வந்து அந்த பிஆர்ஓ கூட இருந்தார்ல, அவர்கிட்ட என்ன சார், அவர் கோயிலுக்கு போனாலும் நாம போகிறோம் சார், ஒரு படம் எடுத்துக்கிறோம் சார். நான் அவர் சாமி கும்பிட போல, அவர் இந்த கோயிலை சின்ன வயசில் விளையாடினாரு, அந்த இடத்துல போயிட்டு உள்ளே போயிட்டு அப்படி விளையாட்ட இடம் எல்லாம் பார்த்துட்டு வர போகிறாரு சார். பார்க்க போகிறார் சார், விளையாட போகிறாரு, நம்ம ஒரு படம் எடுத்து போகிறோம். இல்லை, அவர் உள்ளே என்ன நடக்கும், கோயிலுக்குள்ளே நான் ஏன் போவேன்? இல்லை, இது சாதாரண விஷயம்தான். அது நம்ம வெளியே வந்து அவங்க காமிச்சிக்கிறது இல்லை. அவங்களுக்கும் மனிதர்கள் தானே, கடவுள் பக்தி எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். அதுவும் இந்த டைமில் ஸ்டாலின் வந்து பண்ணுறதே என்னை கண்ணால் பார்த்தேன், ஃபோட்டோ எடுத்திருக்கேன். கலைஞரை நான் மிஸ் பண்ணிட்டேன், உள்ளே போக முடியல, விட்டாங்க. அதான் சார். ஆனால் இது நடக்கத்தான் செய்யும். இது வந்து சாதாரண விஷயம் தானே. இப்போ ஒரு காலத்தில் வந்து ஒரு நெகட்டிவாக விஷயமா பார்த்தாங்க, பெரியாரிஸ்ட் ஒரு கொள்கை இருக்க வரைக்கும். இப்போ அப்படி இல்லையே, இது பாசிட்டிவ் விஷயம். திருமதி கனிமொழி அவங்க இந்த படமே நிறைய விஷயம் சொல்ற மாதிரி இருக்கு. எவ்வளோ பாசமாக இருக்காங்களே. அது வந்து மகளிர் அணி, ஏதோ கடலூர் மகளிர் அணி, அந்த டைமில் வந்து அவங்க அந்த லேடிஸ் ஓடி வந்தாங்க. அதுதான் எனக்கு அந்த படம் எடுக்க தோணுதே காரணம். இந்த அம்மா கடந்து போயிருந்தாங்க அவங்களே, இவங்கெல்லாம் கர்நாடகாரங்க, அந்த அங்கெல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. இந்த அம்மா வருது பார்த்துட்டு அவங்க அந்த ஓடி வந்துட்டு அந்த பாசமா கொஞ்சம் நாங்க பாருங்க, வாஞ்சையா அன்போட எவ்வளோ அன்பு. அதான் கனிமொழி பத்தி தெரியும்ல. நான் வந்து ஃபீல்டுக்கு வரும்போது அவங்க இந்துல ரிப்போர்ட்டராங்க. நம்ம வந்து அந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் இந்த அம்மாவே தான் பார்ப்போம். அந்த ஒல்லியா அழகான ஒரு பொண்ணு, அதுக்கு கூடவே வந்து அவங்களோட அந்தஸ்து வந்து சிஎம் உடைய பொண்ணு. அது வேற ரிப்போர்ட்டர்னால நம்ம என்ன சொல்றது, அந்த பிரஸ் ஜாதிக்குள்ள வந்துடுறாங்கல்ல, புரியுது. அதனால அவங்க மேல ஒரு பாசம். இவரை பத்தி இருட்டுல படம் எடுத்தும் சூப்பரா ஒளிப்பதிவுக்குன்னே தனி பெயர் பெற்றவர் நம்ம திரு PC ஸ்ரீராம். அவர் அதே டோன்ல அவரோட மூடுக்கு தகுந்த மாதிரி எடுத்த மாதிரியே இருக்கு, தோணுது. அப்படி தோணுது இந்த படம். ஆமா, இவரா என்ன சொல்றது, போட்டோகிராஃபர்ஸ்க்கு இவங்கெல்லாம் ஸ்டார் இல்லை, சூப்பர் ஸ்டார்ஸ் எங்கெல்லாம். அவரோட படம் எடுக்க போனோம்னா அவங்க உண்மையிலே ஒரு திகில் வந்துடும். பார்த்துட்டு என்னையா படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா லைஃபே போயிடும் நமக்கு. இல்லை, அவரோட ஜட்ஜ்மெண்ட் நம்ம பற்றி. நான் வந்து கேமரா எடுத்துன்னு போய் அவரை ஃபோட்டோ எடுக்கணும்னா யோசிக்க ஆரம்பிச்சேன், என்ன பண்ண போகிறேன்னு தெரில. அவர் சொல்லி கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டே வேறு. என்னன்னா, சென்னையில் இருக்கிற சில பர்சனாலிட்டிஸு பார்த்துட்டு, நீங்கள் உங்கள் அம்மா ஞாபகமாக வீட்டில் என்ன வச்சுருக்கீங்க, கேள்வி அதுதான். கேட்டுட்டு அவரோட படம் எடுக்கணும், அந்த 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 பொருளே ஒரு படம் எடுக்கணும். PC ஸ்ரீராம ஃபோட்டோ எடுக்க அனுப்பிட்டாங்க. ரிப்போர்ட்டர் யாரோ வந்தாருங்கிட்ட, ஞாபகம் கூட. அவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் 2:30 மணிக்கு வந்துருங்க சொன்னார். மே மாதம் இருந்துச்சு, மே மாதம், பயங்கர வெயில். பயங்கர வெயில். நாங்கள் போய் பார்த்தா வீடு பூட்டிருக்கு, இவர் வீட்டில் இல்லை.
அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரில் ஒந்திங்கி நின்றுந்தோம். வந்தார், பேசி வந்தார், கதவு திறந்தார், உள்ளே போனார். எதிரிலே ஒரு ஹாலு வந்து ஒரு 0 வாட் பல்ப் இருந்துச்சு. 0 வாட். அந்த டைமே ஃபிலிம் காலம்ல படம் எடுக்கிறது வந்து இப்போ வந்து டிஜிட்டல் இருக்குது. ஒரு ISO 1600 3000 ISO வச்சுட்டு இந்த லைட்லேயே பிரமாதமான வெயில் எடுத்த மாதிரி ஒரு படம் எடுத்துடலாம். அந்த 100 ISOல இந்த ஃபிலிமில் என்ன விடும். நான் உள்ளே போனால் அவர் என்ன பண்ணார்னா, கார்பெட் மேலே கீழே உட்காந்துட்டார். காட்டு பயங்கரமாக ஜாலியாக உட்காந்துட்டார். நான் அவர் என்ன பண்ணேன், சார் இந்த மாதிரி விஷயம் சொன்னால் ஒரு லெட்டர் காமிச்சார். ஃபஸ்ட்டே அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க போல இருக்கு. அதான் லெட்டரே வச்சுருந்தார். லெட்டரை வந்து அப்படி பிரிக்கிறாரா, அது பேப்பர் ஒடியுது. ரொம்ப பழைய பேப்பர் தான். அவன் சின்ன பையனாக இருக்கும்போது அம்மா எழுதின லெட்டர் அதால தான் நெஞ்சோடு வச்சுன்னு இருக்கார். சரி சார் அப்படியே உட்காருங்க சொல்லி நான் கேமரா பேக் திறந்துட்டு கேமரா எடுத்தேன். அது வரைக்கும் சைலண்டாக இருந்தார் மனுஷன். ஃப்ளாஷ் எடுத்துகிட்டு மாட்டேன், ஃப்ளாஷ் எல்லாம் போடக்கூடாதுன்றார். ஃப்ளாஷ் இல்லாமல் நான் எப்படி எடுக்கிறது? நான் சொன்னேன், சார் ஃப்ளாஷ் இல்லைப்பா, ஃப்ளாஷ் யூஸ் பண்ணக்கூடாது சார். 100 ISO ஃபிலிம் சார், 100 ISO இருந்தாலும் சார், எது இருந்தாலும் ஃப்ளாஷ். சரி சார், டியூப்லைட் போட்டுக்கிறேன் சார். டியூப்லைட்கெல்லாம் கை வைக்கக்கூடாது. நான் யோசிச்சேன், 100 ISOல 0 வாட்டில் நான் ஒரு படம் நான் கெஞ்சேன் சார், நீங்கள் நிற்கிற மாதிரி பெரிய ஃபோட்டோகிராஃபர் கிடையாது சார், நான் ரொம்ப சாதாரண ஃபோட்டோகிராஃபர் சார், என்னால் இதில் எல்லாம் ஃபோட்டோ எடுக்க மாட்டேன். இல்லைப்பா அப்படின்னா எடுக்கக்கூடாதுன்ட்டார். எடுக்கக்கூடாதா? அங்கே போய் ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன், எடிட்டோரியல், அவங்கள யார் பதில் சொல்கிறது? லைட் போடாமல் எடுத்து அங்கே கேட்பாங்க, லைட் போட்டால் இவர் கேட்குறாரு. பயந்துட்டேன். அப்புறம் என்ன பண்ணேன், அப்படி முட்டி போட்டு உட்காந்துட்டு கேமராவை கட்டியாக பிடிச்சிக்கிட்டு மூச்சு பிடிச்சிக்கிட்டு அப்படி டிக் 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 ஒரு 2-3 படம் எடுத்தேன். அப்புறம் அந்த பேப்பர் கீழே வச்சார், அது ஒரு படம் எடுத்தேன். ஆஃபீஸ்க்கு வந்தேன், டார்க் ரூமில் போயிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் அது போட்டு வச்சு ஒரு படம் போட்டு கொடுத்துட்டேன். வீடெல்லாம் வந்துச்சு. ஆனால் படம் வந்து ஆஃபீஸில் திட்டல. அவருக்கு பிடிச்சிச்சிங்களா பிசி ஸ்ரீராம் சார்? இல்லை, அதுக்கப்புறம் தான் இந்த படம் எடுக்க போன காலம் இதில் இருக்குல்ல. பெருசாக கண்டிக்க அவர் சாதாரண மனுஷன். அவர் ஃபோட்டோகிராஃபராக நான் அவர் முன்னாடி பண்ணேன். நான் என்ன அந்த இதுவும் கிடையாது. சின்ன திரை புகழ் சித்ரான்னு நான் என்ன சொல்கிறது, இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. உண்மையில் இல்லை, நான் வாழ்க்கையில் ஒரு தப்பு பண்ணியிருக்கிறேன், ஒரு பாவம் பண்ணிட்டேன், அதுக்கு பரிகாரமே இல்லாமல் போகுதுன்னா இந்த அம்மா விஷயந்தான். ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு என்ன வேணும், எதிர்கிட்ட இருக்க சப்ஜெக்ட் வந்து ஈஸியாக இருக்கணும் கவர் பண்ணுறதுக்கு. பிரமாதமாக போஸ்ட் பண்ணாங்க. மற்ற நடிகர்கள்லாம் வந்து எப்போவாது வருவாங்க. சூர்யா வந்தாங்கன்னா ஜோதிகா கண்டிப்பாக கூட வர மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அஜித் அப்படி இல்லை. எல்லா நிகழ்ச்சிக்கு போனாலும் அங்கே ஷாலினி மேடம் இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க. அந்த அஃபெக்ஷனை வந்து அவங்க பப்ளிக்ல காமிப்பாங்க. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை.